ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய்த்துளி கருவாடை வச்சு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் கருவாடு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா ஒன்று, தக்காளி ஒன்று எல்லாம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி பொடியை வச்சுக்கோங்க. கருவாடை தலை எடுத்து பிச்சு வச்சுட்டு நல்லா சுடுதண்ணி ஒரு குண்டாவில் வச்சு அதை ஊற போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா சுடுதண்ணி சூடாக வச்சு நல்லா கழுவி எடுத்தாலே அது கல் மண் எல்லாமே போயிடும், குப்பையெல்லாம். அப்போ கூட கருவாடு நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டா குழம்பு நல்லா இருக்கும். அந்த கல்லெல்லாம் நம்மளுக்கு குழம்புல வராது. இந்த மணலெல்லாம் இருக்குமில்லங்க, மேலே மணல் ஓடு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவாடை எடுத்து இது கூடயே நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருந்தால் உப்பெல்லாம் போட்டுக்கலாம், தேவையான உப்பெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து இது கூடயே நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து இது கூட போட்டால் கருவாடு கொஞ்சம் ஒரு பேக்கெட் போட்டால் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வேணும்னா 2 பேக்கெட் கூட போட்டுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால நம்ம அதை போடுறோம். நான் எப்போவுமே எனக்கு குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அது கூட நான் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னா உங்கள் சாய்ஸ் தான். அது உருளைக்கிழங்கு வேண்டானாலும் வெறும் கருவாடு போட்டு கூட நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 2 ஒரு தக்காளினாலும் ஓகே, 2 வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நான் புளி கூட கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டை புளி கரைச்சி வச்சு ஊற்றுவோம். அதனால் எனக்கு ஒரு தக்காளி போகுதுன்ட்டு விட்டுட்டேன். புளி ஊற்றுனா மீன் குழம்பு டேஸ்ட் வருங்க. தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்த போகிறேன். ஆனால் உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துங்க, இல்லைனாலும் கூட ஓகே. இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் வதங்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை தக்காளி வாசம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வதங்கின கடைசியில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நான் வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு போட்டேன். நீங்கள் உங்களுக்கு அப்படியே சின்னதாக கட் பண்ணி பொடியாக கூட நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கருவாடு சீக்கிரம் வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு வேகலை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுத்து போட்டால் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இது கூடயே அரைச்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அரைக்கிற மசாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு துண்டு தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சம் மல்லி, சீரகம், மிளகு இதை போட்டு ஒரு அடி அடித்து நம்ம கொஞ்சம் கிரேவி குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா இதை ஊற்றிட்டா குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரைச்சி ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி அந்த புளி ஊற வச்ச புளி எடுத்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா குழம்பு கொதித்த உடனே நம்ம இந்த கிரேவி கம்மியாக தான் இருக்குது இப்போது அந்த தக்காளி வெங்காயத்துக்கு. இதை அரைச்சி ஊற்றி இனியும் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு ஒரு குழம்பு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு கிடைக்கும். இல்லைனாலும் அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா அது கூட ஓகே, அரைச்சி ஊற்றாமை கூட சாப்பிட்லாம் நம்ம. ஆனால் அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. குழம்பு சூப்பராக இருக்குது. அடுத்து இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்த உடனே நம்ம தண்ணி எந்தளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு தெரியுது, உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குங்க, மணக்குது இப்போவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கருவாட்டு குழம்பு எந்த கருவாடுனாலும் ஓகே. நான் நெய்த்துளி கருவாடு எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி